ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் சற்று முன் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார். செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அணியாவிளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான இன்று பெருமளவான மக்கள் பங்கேற்புடன் உணர்வெழுச்சியாக நடைபெற்று வருகின்றது. மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் அணியாவிளக்கு போராட்டம் என்னும் துணைப்பொருளில் சர்வதேச நீதி கோரி நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டம் இரவு பகலாக நடைபெற்று 3வது நாளான இன்று மிகவும் எழுச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.